தேவையற்றவர்களை உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. தேவையற்ற செயல்களை உன் மனதில் போட்டு நீ குழப்பாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்காக என்றுமே நான் இருந்து கொண்டே இருப்பேன். நீ செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். இந்த சாய்நாதனை உன்னுடைய நினைவில் எப்பொழுதுமே வைத்திரு. நீங்கள் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாகவே விடுபட்டு விடுவீர்கள். நான் சொல்லும் இந்த வார்த்தையை 21 நாட்களுக்கு நீ உச்சரிக்க வேண்டும். தினமும் மாலை வேளையில் 6 மணிக்கு 9 முறை இந்த வார்த்தையை நீ சொல்லிக்கொண்டே வா. 21 நாட்கள் மறந்து விடாதே. மாலை 6 மணிக்கு 9 முறை இந்த வார்த்தையை நீ சொல்லி வா. அதுதான் சாய் சமர்த்தா என்ற வார்த்தையை 21 நாட்கள் மாலை 6 மணிக்கு 9 முறை மறக்காமல் நீ சொல்லிவிடு. உன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனை தீர்ந்துவிடும். வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கின்றார்கள், யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது மிகவுமே கடினம். ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம். சில நேரம் ஒரு மாதிரி, சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் நம் மனம். அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக மிக குறைவு. மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே உண்மையான மனிதன். ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைந்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை இப்போது இருக்கின்றது. வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சுயநலம்தான் எல்லோரையும் இப்பொழுது ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. உறவுகளுக்கான மரியாதை, உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவுமே இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் இன்றைய உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. பசி போக்குவது, ஆடைகளை கொடுப்பது, வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கையை நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு நிகராக அன்பு, பரிவு என உணர்த்தும் போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்துடன் அமையும். அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும். யாரும் இங்கு தனித்து இல்லை, அனாதைகளும் இல்லை. எல்லோருக்கும் எல்லோருமே இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோரும் ஏதோ விதத்தில் யாருடனோ இணைத்து கொண்டுதானே இருக்கின்றோம். அப்படி யார் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? ஒரு நிமிடம் நீ யோசித்து பார்த்தாயா? உன்னுடன் இருக்கும் உனக்கான உறவை நீ மதித்து நட. உங்கள் உறவை நீ மதிக்க வேண்டும். இது மிகவுமே விலை உயர்ந்த பரிசு. வாழ்க்கையில் நல்ல துணை கிடைத்திருக்கிறது உனக்கு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட பிறகு நிலைமை மாறும். அதனால்தான் இந்த நிலையை இப்போது கொடுத்துள்ளேன். இந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். சரியான நேரத்தில் நான் உங்களுக்கு உதவுகிறேன். தவறு செய்பவர் மட்டுமல்ல, அந்த தவற்றை தட்டி கொடுப்பவரும் அதை கண்டும் காணாமல் செய்பவரும் தண்டனைக்கு உரியவர்தான். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும். தேவையற்றவர்களை உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. தேவையற்ற செயல்களை உன் மனதில் போட்டு நீ குழப்பாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்காக என்றுமே நான் இருந்து கொண்டே இருப்பேன். நீ செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். இந்த சாய்நாதனை உன்னுடைய நினைவில் எப்பொழுதுமே வைத்திரு. நீங்கள் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாகவே விடுபட்டு விடுவீர்கள். நான் சொல்லும் இந்த வார்த்தையை 21 நாட்களுக்கு நீ உச்சரிக்க வேண்டும். தினமும் மாலை வேளையில் 6 மணிக்கு 9 முறை இந்த வார்த்தையை நீ சொல்லிக்கொண்டே வா. 21 நாட்கள் மறந்து விடாதே. மாலை 6 மணிக்கு 9 முறை இந்த வார்த்தையை நீ சொல்லி வா. அதுதான் சாய் சமர்த்தா என்ற வார்த்தையை 21 நாட்கள் மாலை 6 மணிக்கு 9 முறை மறக்காமல் நீ சொல்லிவிடு. உன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனை தீர்ந்துவிடும். உங்களுக்கு உள்ள தடைகள் எல்லாமே அகன்றுவிடும். 21 நாட்களில் நீ நிச்சயம் அதற்கான பலனை பெறுவாய். 21 நாட்கள் கழித்து உன்னுள் உனக்கு சிவபெருமானை உன்னுடைய கனவில் நீ காண்பாய். பிறகு எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும். மறந்து விடாதே. 9 முறை 6 மணிக்கு 21 நாட்கள் சொல்லிவிடு. இந்த சாயப்பாவை வணங்கி இந்த 2 தேவதை எண்களில் ஒரு எண்ணை நீ தொட்டுப்பார். உன் எதிர்காலத்தை நான் பொட்டு பொட்டு வைக்கின்றேன். நம்பிக்கையுடன் தொரு. நல்ல குறி சொல்ல நான் வந்திருக்கிறேன். நீ எத்தனை நம்பிக்கையாக தொடுகிறாயோ அத்தனை நம்பிக்கையான உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது.
நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் நீ எதிர்பார்க்காத வாழ்வையும் அமைத்து தரப்போகின்றேன். இனி உனக்கு மகிழ்ச்சி காலம் மட்டுமே. நம்பிக்கையோடு இந்த இரண்டில் ஒரு தேவதை என்னை நீ தொட்டுப்பார். உன் வாழ்க்கையை பற்றி நான் சொல்கிறேன். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை நீ ஆராதிக்கிறாய். அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமை உனக்கு தெரியாது. நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே இப்போது இந்த நொடி உன் மனதில் இருக்கிறது, உன்னிடம் இருக்கிறது. உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன். வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்குமே ஆபத்தான விஷயம். அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்க வைப்பதே. உனக்குள்ளேயே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது போல நீ உணர்ந்தாய் என்றால் கவலையே படாதே. அது நானே. மாயை என்ற விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள் தான் இது. அதனால்தான் உன்னுடைய உள்ளம் ரணமாய் இருக்கிறது. ரணமாய் உனக்கு மாறி இருக்கிறது. என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன். இது உன்னுடைய சத்திய சாய்பாபாவின் சத்திய வாக்கு. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இனி கவலையே கிடையாது. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாகவே மாறப்போகிறது. உன் வாழ்க்கை இன்று இருப்பது போல மிகவும் கஷ்டமாக இருக்காது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகிறது. மகிழ்ச்சி உன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருக்கெடுத்து ஓடப் போகிறது. இந்த சாய் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கி வழியப் போகிறது. எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையப் போகிறது. உன்னுடைய கர்மாக்களை எல்லாவற்றையுமே நான் எடுத்துக்கொண்டு உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்யப் போகிறேன். இனி எல்லாவற்றிலுமே நீ ஜெயிக்கப் போகிறாய். நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும். அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் துயரமும் உன்னை நெருங்காதபடி நான் உன்னை பாதுகாத்து கரை சேர்த்துக் கொள்கிறேன். நீ எதற்குமே கவலைப்படாதே. உன்னோடு தான் நான் இருக்கிறேனே. உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உன்னை நோக்கி வரும் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நான் அடித்து விரட்டுகிறேன். என்னோடு என் சாயப்பா இருக்கிறார் என்று நீ தைரியமாக எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம். உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுடைய சாயப்பா உன் கூடவே நான் இருப்பேன். எது நடந்தாலும் எனக்கு தெரியும். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. ஏனென்றால் உன்னை ஆட்டுவிப்பவன் நான், உன்னை பெற்று எடுத்தவன் நான். என்னுடைய பிள்ளையின் செயல் என்ன என்று ஒரு பெற்ற தகப்பனுக்கு தெரியாதா? அதனால் நீ எது செய்தாலும் எனக்கு நன்றாகவே தெரியும். நீ செய்யும்போது உன் மனதில் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? எல்லாம் நல்லதே நடக்கட்டும், எல்லாம் நல்லதே நடக்கட்டும் என்று நினைத்து மட்டும் எந்த விஷயத்தையும் நீ செய்து பார், உனக்கு நல்லது நடக்கும். இதுவரை நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு வருகிறேன். அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ எடுத்த அவசரத்தால் தான் உனக்கு நிம்மதியற்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா? எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா, பொருந்துமா, பொருத்தி போகாதா என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்துப்பார். அதன் பிறகு இதுதான் உன்னுடைய முடிவு என்று தீர்க்கமாக முடிவு எடு. அந்த முடிவிலேயே நீ நிலைத்து நில். எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை உனக்கு ஆபத்தானது தங்கமே. எப்பொழுதும் நடுநிலையாக இருக்கும் நீ இந்த பக்கம் ஒரு காலும் அந்த பக்கம் ஒரு காலும் வைக்காதே. அது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்தில் கொண்டு வந்துவிடும். முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம். அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும் என்று தெரியாது. அதுபோலவே தான் எப்போதும் சாந்தமாகவே இரு. இதற்கு எடுத்தாலும் கோபம் வருகின்றது உனக்கு. ஏன் உனக்கு கோபம்? அவசரப்படுகிறாய், குழப்பத்திலேயே இருக்கிறாய். கோபம் என்பது மிக கொடியது. அது எதற்காக என்பதை என்னிடம் நீ கேள்வியாய் கேட்டாய் அல்லவா? அதற்கான பதிலை நான் இப்போது சொல்கிறேன். நீ கேட்க தயாரா? இப்போது நான் அதற்கு பதில் கூறுகிறேன், நீ கேள். அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது. என்ன, புரியவில்லையா? உன்னுடைய எதிர்பார்ப்பு தான். எதிர்பார்ப்பு என்கிற வேண்டாத எண்ணம்தான். ஒருவேளை இப்படி நடந்துவிட்டால், அப்படி நடந்துவிட்டால்
இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களே கற்பனை செய்து கொள்கிறாயே நீ. அதில் கஷ்டமும் இருக்கும். அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மறையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி. ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தமும் கூட. வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து கொள். என்னடா நம் சாயப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்றுதானே நீ யோசிக்கிறாய்? அதற்கு காரணம் நீதான். என் பிள்ளை சந்தோஷத்தில் சிரிப்பு வருகிறது, ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நிற்கின்றாயே. அதனால்தான் இரண்டுமே ஒன்றுதான். அதற்காக கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன்னுடைய நிம்மதியை நீ இழக்க வேண்டாம். எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே போலவுதான் உன்னுடைய கஷ்டமும் ஒரு நாள் நிச்சயம் மறையும். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவு எடுக்காதே. சந்தோஷம் கஷ்டம் இரண்டுமே ஒன்றுதான். இரண்டையும் நீ ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள். பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும். ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டை தரும் என்றும் நினைப்பது பெரிய தவறு. சூரியனை பார்ப்பது பெரிய விஷயமல்ல. அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு இருட்டுதான் கண்ணில் தெரிகிறது. அதில் இருக்கும் நிலவோ நட்சத்திரமோ அவர்களுக்கு தெரிவதில்லை. பகலில் வெளிச்சத்தை தரும் சூரியன் நம் கண்ணுக்கு தெரியும் போது இருட்டில் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நம் கண்ணுக்கு தெரிவதில்லையே. அந்த இருள்தானே நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. அது போலவே தான் இன்பம் உன் கண்ணுக்கு தெரியாது. துன்பத்தை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருப்பதால் அதில் வரும் வெளிச்சம் உனக்கு தெரிவதில்லை. தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகிறாய். அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போலவே தான். கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான். அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ. அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும். பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுப லாபத்தை நீ உணர ஆரம்பித்து விடுவாய். அதுதான் உண்மை. நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள். கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம். அதை போலவே சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும். ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே. அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும், போகாமலும் இருக்கலாம். அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும். அது உன்னையே மாற்றிவிடும். நல்ல விஷயங்களை நீ அனுமதிக்கலாம், ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே. பிறகு அது உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும். இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ, நான் உன்னிடம் இருப்பேன். உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன். உன் இல்லத்தில் நான் அமர்ந்து விட்டேன். இனிமேல் என் இடமும் என் பிள்ளையான இதயம்தான். இனி உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். என் இடத்தை பிடித்த உன்னை, உன் இடத்தை நான் பிடித்திருக்கிறேன். என் பிள்ளையின் முழு பொறுப்புமே என்னுடையது. நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் தருகிறேன். என் வார்த்தையை நம்பு. உனக்கு உயிருள்ள வார்த்தையாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லாம் உன்னுடைய நன்மைக்கே. உனக்கு எல்லாமே இனி நன்மையாக மட்டுமே நடக்கப் போகிறது. இது என் மீது சத்தியம். குழந்தையே, வாழ்வில் ஒளி வராதா என காத்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய், உன்னிடம் ஒளியான வெளிச்சமாய் நானே உன் சாய்தேவா வரப்போகிறேன். கண்டிப்பாக வருவேன். இனிமேல் எல்லாம் நல்லதாக மட்டும்தான் உனக்கு அமைய போகிறது. கவலை கொள்ளாதே. உன் நிழல் கூட இனிமேல் பிரகாசமாய் இருக்கும். உன்னுடன் எப்போதுமே நான் இருப்பேன். நீ நினைத்தது நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுவேன். என்னிடம் வரும் அனைவருக்கும் என்னுடன் கடந்த கால உறவு இருக்கிறது. அது உனக்கு தெரியுமா? அது மனிதனோ பறவையோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்பிறப்பிலேயே அவர்களை என்னிடம் கொண்டு வருவதும் நானேதான். நான் அவர்களை என் நல்லாசியுடன் விடுவிக்கிறேன். என்னை நம்பும் நபர் நிலைமை எப்படி இருந்தாலும், எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அவர் எப்போதுமே வெற்றிகரமாகத்தான் வெளியே வருவார். உன் வாழ்வில் மாற்றத்தை நான் உண்டாக்குகிறேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. இல்லாவிட்டால் நான் செய்யும் அற்புதங்களின் காரணமாகவாவது என் மீது நம்பிக்கை வைத்து என் நாமத்தை துதி செய்.
உங்கள் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி உங்கள் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே தான் நான் அவதரித்து வந்தேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் இப்படி நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய். உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா? என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய். எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும். உனக்கான உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன். உனக்காகத்தான் நான் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன். உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு. என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை நிச்சயமாக சர்வ நிச்சயமாக பாதுகாப்பேன். எதையும் உன்னை நெருங்க விட மாட்டேன். என் செல்வங்களாகிய உங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான் தான். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன். கலங்காதிரு, காத்திரு, நான் இருக்கிறேனே. என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் உன்னுடைய துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு சில நாட்களில் உன் வேண்டுகோள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது. கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் அல்லவா? என்னை நீ இறுக கெட்டியாக பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை உடனே நிவர்த்தி செய்வது பெற்றோரின் கடமை அல்லவா? அப்படித்தான் இந்த கடமையை நான் செய்ய போகிறேன். பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். உனக்கான நல்ல நேரம், நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது. என்னுடைய வாக்கு பொய்யானது இல்லை. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையுமே நான் மிக விரைவில் நிறைவேற்றி காட்டுவேன். உனக்கான தேவை அனைத்தும் நிறைவேறும் நாளிற்கு மிக அருகில் நீ நெருங்கிவிட்டாய். உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்து கொண்டிருக்கிறது. நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது. இனி அப்படி அனுமதிக்க நான் மாட்டேன். என் ஆசீர்வாதம் உனக்கு இப்போது கிடைத்துவிட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் விழப்போகிறது. கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை காணப்போகிறாய். நீ உற்சாகமாக இரு. உன் கர்மா அனைத்துமே முடிந்துவிட்டது. இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய். நீயே மிக விரைவில் உன் வாயால் கூறுவாய், சாயப்பா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. எல்லா திசைகளிலுமே நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய். நானே உனது தந்தை. நானே உனது பாதுகாவலன். உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? வெறும் தண்டத்துக்காகவா நான் இங்கிருக்கிறேன்? நீ நான் பெற்றெடுக்காத பிள்ளை. அப்படி இருந்தும் என்னுடைய உரிமையான பிள்ளை நீ. எனக்கு அனைத்து உரிமையும் உன்னிடம் இருக்கிறது. அதுபோல உனக்கு என்னிடம் அனைத்து உரிமையும் இருக்கிறது. ஒரு பெற்ற தகப்பனிடம் நீ எப்படி உரிமையாக நடந்து கொள்வாயோ அதை போல என்னிடம் நடந்து கொள். எதை வேண்டுமானாலும் செய், எதை வேண்டுமானாலும் கேள்.